ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் சிம்பிளான கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அரைக்கட்டு கீரையை இலையை மட்டும் கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கழுவிட்டு. பாசிப்பருப்பு 50 கிராம் அதையும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு சின்ன தக்காளி பழம், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம கழிஞ்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறங்க நம்ம கறி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிடுங்க. மசாலாலாம் சேர்த்து அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்துட்டு இந்த கப்பில் 1 கப் தண்ணி விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளோட கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஐன்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.